ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். நிறைய பேருக்கு இன்வெஸ்டிங்கில் எந்த ஸ்டாக்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ டோட்டலாக 6000 ஸ்டாக்ஸுக்கு மேலே இந்தியாவில் இருக்குது. என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் சேர்த்து என்எஸ்சியில் மட்டும் 1800 ஸ்டாக்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ அதில் எந்த ஸ்டாக்ஸ்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணோம்னா நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை வந்து நான் இங்கே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். கிளியராக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்க்கு எந்த டைப் ஆஃப் ஸ்டாக்ஸில் நீங்கள் போகணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தா பயத்திற்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் சம்பந்தப்பட்ட எல்லா தகவல்களையும் ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே பரிந்துரைகள் அல்ல. பார்த்தீங்கன்னா டோட்டலா இங்கே நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னாக்கா நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ இந்த இண்டெக்ஸு நிஃப்டி 100, நிஃப்டி மிட் கேப் 150, இந்த நிஃப்டி 100ங்கிறது லார்ஜ் கேப்பு, நிஃப்டி ஸ்மால் கேப் 250 அண்ட் நிஃப்டி மைக்ரோ கேப் 250. ஸோ இது எல்லாத்தையுமே கம்ப்ரைஸ் ஆனது. அது எங்கே போய் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா என்எஸ்சி இந்தியா வெப்சைட்டுக்கு போயிட்டு மார்க்கெட் டேட்டாவில் போனீங்கன்னா இண்டிசஸில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது லாஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து இருக்கும். ஸோ இதோட ஸ்டாக் லிஸ்ட் வேணும்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே மேலே இருக்க இந்த டவுன்லோட் சிஎஸ்பி கொடுத்தீங்கன்னா டோட்டல் இந்த ஸ்டாக் லிஸ்ட் வந்து வந்துடும். இது வந்து மொத்தம் 750 ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்குக்குள்ளேயே நீங்கள் ட்ராவல் பண்ணால் போதும். ஏன் அப்படிங்கிற ஜஸ்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது டோட்டல் நிஃப்டியோட மார்க்கெட் கேப்பு. இந்த மார்க்கெட் கேப்பில் இந்த லார்ஜ் கேப் 100 ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது மட்டுமே 70% வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த 100 ஸ்டாக்குக்குள்ள உங்களுக்கு டோட்டல் மார்க்கெட் கேப்பில் 70% வந்து கவர் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு மிட் கேப் 150 ஆட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 90% ஆஃப் த மார்க்கெட் கேப் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடுது. ஸோ அப்போது உங்களுக்கு 90% ஆஃப் த வெல்த் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த 250 ஸ்டாக்குக்குள்ளே 90% வெல்த் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிடுது. அப்போது F&O ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த 100 ப்ளஸ் இந்த 150 இந்த 250க்குள்ளே இருக்க ஸ்டாக்ஸ் தான் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் F&O ஸ்டாக்ஸை வந்து நம்ம மேஜர் ஃபோக்கஸ் எப்பயுமே பண்ண சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இதில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு காம்பவுண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ரெகுலராக வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஒரு டைம் ஸ்பைக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்படியே சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு CAGRல வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக மார்க்கெட்டை காம்பவுண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வாட்ச் லிஸ்ட்குள்ளே நீங்கள் இருந்தால் போதும். அது எஸ்பெஷலி நிஃப்டி 100, நிஃப்டி 50 அண்ட் நெக்ஸ்ட் 50 இந்த 100 ஸ்டாக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக பாஸ்ட் 30 இயர்ஸோட இந்தியன் மார்க்கெட்டோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா கிரன்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 100 ஸ்டாக்ஸ் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு CAGR ரிட்டர்ன்ஸாக மார்க்கெட் பீட் பண்ண ரிட்டர்னில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வந்திருக்கும். அதுக்கு அடுத்து நீங்கள் போனீங்கன்னா நிஃப்டி லார்ஜ் கேப்பையும் மிட் கேப்பையும் கம்பைன் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் 250 ஸ்டாக்ஸ் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் F&Oக்குள்ளே இருக்க ஸ்டாக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு சில மல்டி பேக்கர்ஸ் கிடைக்கும். ஆனால் வெரி ஃபியூ மல்டி பேக்கர்ஸ் தான் அதில் கிடைக்கும் நிஃப்டி மிட் கேப்ல இருந்து. ஏன்னா மிட் கேப்ல இருந்து ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா மிட் கேப்ல இருந்து லார்ஜ் கேப்பாக மாறின ஸ்டாக்ஸ் வந்து நிறைய இருக்குது. மல்டி பேக்கர்ஸ் ஆன ஸ்டாக்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. ஸோ அப்போது மிட் கேப்ல இருந்து உங்களுக்கு சில மல்டி பேக்கர்ஸும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்காக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது F&O ஸ்டாக்ஸும் கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டிங் பண்ணுறதா இருந்துச்சு SIP அந்த மாதிரி பண்ணுறதுனா டாப் 100 லார்ஜ் கேப் ஸ்டாக் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அடுத்து ஸ்மால் கேப்பும் மைக்ரோ கேப்பும் சேர்ந்து உங்களுக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 11% தான் வருது. மற்ற எல்லா ஸ்டாக்கும் இந்த 750 ரூபாய்க்கு மீதி இருக்க 1000 ஸ்டாக்கும் உங்களுக்கு ஒரு 2% தான் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபோக்கஸே பண்ண வேண்டாம். இந்த ஃபஸ்ட்டு 750 ஸ்டாக்கு போக மீதி இருக்க 1000 ஸ்டாக்குக்கு மேலே இருக்க ஸ்டாக் எல்லாமே 2% மார்க்கெட் கேப் தான். மார்க்கெட் கேப்னா அவ்வளோதான் வெல்த் அப்படின்னா அது ரொம்ப சின்ன ஸ்டாக்ஸு, பெருசாக ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்காது. அப்போ என்ன பண்ணணும்னா இங்கேருந்து டிரான்சிஷனை தான் நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு மைக்ரோ கேப்பில் வரும்போது நீங்கள் வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் மல்டி பேக்கர்ஸ்க்கு லாங் டேர்ம் இன்வெஸ்டிங், லாங் டேர்ம்னா நீங்கள் கரெக்டாக ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்டாக் எடுக்கிறீங்க. மினிமம் 5 to 10 இயர்ஸ் வந்து நீங்கள் ஹோல்டு பண்ண போகிறீங்க. லாங் டேர்மாக நீங்கள் வைக்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஜய் கேடியா மாதிரி பெரிய இன்வெஸ்டர்ஸ் பொறிஞ்சி வைத்தியநாத் மாதிரி இந்த மாதிரி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூ ஸ்டாக்ஸ் பிக் பண்ணி லாங் டேர்ம் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணி 100x 500x 1000x அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஸ்மால் கேப் இதை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணணும். பட் இதில் வந்து ரிஸ்க் அதிகம். அதையும் நான் உங்களுக்கு அடுத்து காட்டுறேன்.
ஸோ மைக்ரோ கேப்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து நீங்க வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. எந்த ஸ்டாக்லாம் அவுட் சைட் த யூனிவர்ஸ் இருந்து ஃபர்ஸ்ட் மைக்ரோ கேப் வருதுன்னா, இங்க இருந்தே இந்த ஸ்டாக்ஸ் வந்து நீங்க வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்க இருந்து ஸ்மால் கேப்புக்கு அது மூவ் ஆகுது அப்படின்னா, அந்த ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாராகலாம். இது வந்து லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ். மினிமம் 5 to 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் வந்து லிமிடெட் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ்ல லாங் டேர்ம்ல ஒரு மல்டி பேக்கர் ரிட்டர்ன்ஸ் 10x, 50x, 100x ரிட்டர்ன் வந்து எடுக்கிறதுக்கு நீங்க பிளான் பண்ணா இதை பண்ணணும். இதுக்கு தரோ ஃபண்டமெண்டல்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்டாக் அதுக்கு மேல போகுதுன்னா இங்க இருந்து மூவ் ஆகி மிட் கேப்புக்கு வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டிங் ஒரு 20% CAGRல வந்து காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். சேல்ஸ் growth நல்லா இருக்கும், ரெவன்யூ growth நல்லா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வரும்போது கன்சிஸ்டண்டா எஸ்ஐபி மெத்தட்ல பண்றீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது கன்சிஸ்டண்டா பண்றதுக்காக இங்க நீங்க ஆரம்பிக்கலாம். இதுல சில மல்டிபேக்கர்ஸ் கிடைக்கும். இல்ல நான் இன்னமும் ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா டூ பிக் டு ஃபெயில். லார்ஜ் கேப்னா என்ன, பெரிய மார்க்கெட் கேப், டோட்டல் மார்க்கெட் கேப்ல 70% இந்த 100 ஸ்டாக்ல இருக்கு. அப்ப மீதி இருக்கக்கூடிய 1700 ஸ்டாக்குல 30% மார்க்கெட் கேப் தான் இருக்கு. அப்ப இது எவ்வளவு சைஸ் ஆஃப் த பிசினஸ் வந்து பெருசு. அப்போ அவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் பெருசா இருக்கும்போது, பிசினஸ் பெருசா இருக்கும்போது, அவங்களோட வெல்த் பெருசா இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் ஃபெயில் ஆகாது. அப்ப இது அடுத்த 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷத்துக்கு நம்ம எஸ்ஐபி பிளான் பண்ணி போகும்போது, டைரக்ட் ஸ்டாக் எஸ்ஐபிக்கு வந்து நீங்க இந்த மாதிரி வாட்ச் லிஸ்ட்டை தான் யூஸ் பண்ணணும். ஸோ கிளியரா லாங் டேர்ம் எஸ்ஐபி போறீங்க அப்படின்னா இது, இல்ல நான் ஓரளவுக்கு எனக்கு மார்க்கெட் தெரியும், கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டிங் ஆகணும், சில மல்டி பேக்கர்ஸ் எனக்கு கிடைச்சா போதும்னா நிஃப்டி 100யும் மிட் கேப்பிங் ஆட் பண்ணணும். இல்லை எனக்கு நல்ல தரவா மார்க்கெட் தெரியும், என்னால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் படிக்க முடியும், ஆனுவல் ரிப்போர்ட்ஸ்லாம் படிப்பேன், என்னால் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா நான் லாங் டேர்ம் மல்டி பேக்கர் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு ஹோல்டு பண்ணுவேன் அப்படின்னா ஸ்மால் கேப் யூனிவர்ஸ்லேருந்து எடுக்கணும். இது வந்து உங்களுக்கு ஒரு வாட்ச் லிஸ்ட் மாதிரி தான் மைக்ரோ கேப். இங்கே வந்து ஸ்டாக் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுதுன்னா ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வெளியே இருக்கிறத நீங்கள் ஃபோக்கஸே பண்ண வேண்டாம். ஸோ அப்போது சிம்பிளாக உங்களோட இதை பொறுத்து ஃபஸ்ட்டு 100 ஸ்டாக்கா அல்லது அடுத்த 150 ஸ்டாக், இந்த 250 ஸ்டாக்கா இல்லை டோட்டல் 500 ஸ்டாக்காங்கிறத முடிவு பண்ணிட்டு இந்த ஸ்டாக்ஸ் பை நேம், பை கம்பெனி, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை பற்றின ஒரு நியூஸ் வரும்போது இமீடியட்டாக உங்களுக்கு ரிலேட் ஆகும். நீங்கள் அப்போ போய் பார்த்துட்டு என்ன டெசிஷன் எடுக்கணுமோ எடுத்துக்கலாம். ஸோ இதுதான். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பாருங்க, இது நிஃப்டி டோட்டல் மார்க்கெட்டு, நிஃப்டி 100, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, மைக்ரோ கேப்புக்கான சார்ட்டு. லாங் டேர்ம்ல பாருங்க 2005லேருந்து 21 வரைக்கும் பெருசா வந்து ஒரு வேரியேஷன் இல்லை. இப்போ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மைக்ரோ கேப் வந்து பாருங்க அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த டிகேட்ல. அதுக்கப்புறம் இங்கே பண்ணியிருக்கு, திரும்ப பாருங்க அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஏன்னா மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது இந்த மைக்ரோ கேப், ஸ்மால் கேப்ஸ் வந்து அதிகமாக கரெக்ஷன் ஆகும். லார்ஜ் கேப், மிட் கேப் வந்து கொஞ்சம் கம்மியாக கரெக்ஷன் ஆகும். ஸோ இப்போ லாங் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா இதுதான் பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணும், இது பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படிங்கிறது இல்லை. மோர் ஆர்லெஸ் எல்லாமே ஈக்குவலாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதனால நான் மைக்ரோ கேப்ல போனால் நான் பெருசாக பண்ணிடுவேன் அப்படின்னா அந்த எக்ஸாக்ட் ஸ்டாக் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஓவராக இருக்கும். பட் கிடைக்கல, நீங்கள் ரெகுலராக தான் டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா லார்ஜ் கேப், மிட் கேப்ல பண்ணுறதும் ஸ்மால் கேப், மைக்ரோ கேப்ல பண்ணுறதும் மோர் ஆர்லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கு பாருங்க. ஒரு டைம் இது பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஒரு டைம் அது பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம எஸ்ஐபி மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா ருபி காஸ்ட் ஆவரேஜிங்கில் எப்படி பார்த்தாலும் கீழே இறங்கும் போது நீங்கள் பை பண்ணுறீங்க, அதெல்லாம் ஆவரேஜ் ஆகி மேலே வரும்போது ப்ராஃபிட் வருதுங்கிற பட்சத்தில் லாங் டேர்மில் எந்த செக்டாரில் நீங்கள் போனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருது. அப்போது ஓவரால் அதுக்கு நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 100 ஸ்டாக்ஸ்லேயே எடுத்துகிட்டு போயிடலாமே. ஸோ இதுவுமே பாருங்கள், உங்களுக்கு மிட் கேப்புக்கும் லார்ஜ் கேப்பும் தான் இங்கே லாங் டேர்மில் 2020க்கு அப்புறம் கொரோனா கரெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்க மிட் அண்ட் லார்ஜ் கேப் தான் ஹெவியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. சிலர் சொல்லுவாங்க கொரோனாக்கு அப்புறம் தான் இது பர்ஃபார்ம் பண்ணுது, அப்படி கிடையாது. இங்கே பாருங்கள் 2009ல் ஆகட்டும், 2006 ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே மோர் ஆர் லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் அண்ட் மிட் கேப்ஸ் தான் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து இன்னும் நம்மளோட வாட்ச் லிஸ்ட் வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த ஸ்டாக்கை மிஸ் பண்ணிட்டோமா தான், FOMO தான் இங்கே ப்ராப்ளம், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நம்ம தான் மிஸ் பண்ணிடுவோமோன்னு நம்ம யோசிச்சுட்டு மைக்ரோ கேப், ஸ்மால் கேப் யூனிவர்ஸில் போய் நம்ம தேடிட்டு இருக்கிறதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இது பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே தானே இருக்குது. நிஃப்டி 100ம் மிட் கேப் 150யும் லார்ஜ் கேப்ஸே போதும். இல்லை அப்படின்னா இது ரெண்டும் சேர்த்து அந்த F&O ஸ்டாக்ஸ்குள்ளேயே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு லாங் டேர்மில் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்மால் கேப், மிட் கேப் என்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ அதே ரிட்டர்ன்ஸ் தான் அதுவும் கொடுத்துட்ருக்கு. இன்னும் எலாபரேட்டாக அந்த CAGR ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். சின்ஸ் இன்செப்ஷன் பாருங்க, லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, மைக்ரோ கேப்பு 4மே ஒரே ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு பாருங்க. ஸோ இதுதான் இங்கே விஷயம். 15 இயர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் பாருங்க மோர் ஆர்லெஸ் 1%, 2% வேரியேஷனில் தான் அது வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதே கரெக்ஷன் ஆகிற ஒரு இயரில் பாருங்க, இப்போ இந்த இடத்துல இது 2021 டேட்டா. இப்போ கரெக்ஷன் ஆன இயரில் பார்த்தீங்கன்னா 3 months 6 3 monthsல பாருங்க கரெக்ஷன் ஆகும்போது
ஸ்மால் கேப்பும் மைக்ரோ கேப்பும் மிட் கேப்பும் எவ்வளோ கரெக்ஷன் ஆகுது பாருங்க. இப்போ இதை கம்பேர் பண்ணால் 15%னா இங்கே ஒரு 5% கரெக்ஷன் கொடுக்குது. இது 17%னா 10% கரெக்ஷன் கொடுக்குது. இது 15னா பாருங்க உங்களுக்கு 80% கரெக்ஷன் கொடுக்குது. இது 16னா நெகட்டிவ் போயிடுச்சு மைக்ரோ கேப். ஸோ இதுதான் விஷயம். கீழே வந்து வரும்போது நம்ம குஷன் எப்பயுமே இருக்கணும். அப்போ கீழே வரும்போது குஷன் ஹோல்டு பண்ணும் அப்படின்னாக்கா இந்த டாப் 100 ஸ்டாக் தான் எப்பயுமே சாலிடா ஹோல்டு பண்ணும். அதுக்கு அடுத்து இந்த ஸ்டாக்கு ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் பார்த்தீங்கன்னா 60 to 80% கரெக்ஷன் வரைக்கும் கொடுக்கும். இதில் பாருங்க நெகட்டிவ் கரெக்ஷனே கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ஃபோக்கஸை சிம்பிளாக வச்சுக்கிட்டா போதும். லாங் டேர்மில் எல்லாமே ஒரே ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்குதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். கரெக்ஷன் ஆகும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெவியாக கரெக்ஷன் ஆகுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எந்த செக்மெண்ட் நமக்கு சூட்டபிளாக இருக்குங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ அது ஒரே ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். அவுட் சைட் மைக்ரோ கேப்க்கு வெளியே இருக்க ஸ்டாக்ஸை வந்து மேஜர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 200% கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து இதை பக்கமே போகாதீங்க. மைக்ரோ கேப் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு அப்சர்வேஷனுக்கு இங்கேருந்து ஸ்மால் கேப்க்கு டிரான்சிட் ஆகும்போது நீங்கள் மல்டிபேக்கர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபைண்ட் பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டர்ஸ் அண்ட் ஃபியூ மல்டிபேக்கர்ஸ்னா மிட் கேப் 150. லாங் டேர்ம் எஸ்ஐபி மாதிரியான கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டர் டவுன் சைடை நான் ப்ரொடெக்ட் பண்ணி சேஃபாக போகணும்னா லார்ஜ் கேப் 100. ஸோ இதுவே டோட்டல் 95% ஆஃப் த மார்க்கெட்டை கவர் பண்ணிடுது. இதுக்கு வெளியே நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. இதில் இருக்க குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் தான் பிஎஸ்சிலையும் இருக்கும். ஸோ நீங்கள் பிஎஸ்சியில் பண்ணாலும் சரி என்எஸ்சியில் பண்ணாலும் சரி இந்த டாப் 500 ஸ்டாக்ஸ்குள்ளே இருந்தால் போதும். அல்லது டாப் 250 அல்லது டாப் 100 எல்லாமே ஒரே ரிட்டர்ன் தான் லாங் ரன்ல கொடுக்குதுங்கும் போது நீங்கள் அதை வந்து கம்மியான யூனிவர்ஸ் வச்சுக்கிற வரைக்கும் டவுன் சைடு அதிகமாக ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற வரைக்கும் உங்களோட போர்ட்ஃபோலியோ பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ லார்ஜ் கேப்லேயே கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம்.